பேர் வந்து ரம்யா. இவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. இவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு மனநலம் பாதிக்கப்பட்டு வந்து பக்கத்தில இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பாப்பாவ வந்து 1 வருடத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறை டிஎல்சி ஹாஸ்டல்ல கொண்டாந்து சேர்த்து விட்டுட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. இவங்களுக்குன்னு எந்த உறவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்டல்ல வந்து கட்டணம் கட்டி ஹாஸ்டல்ல தான் எல்லா பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. ஆனா, இந்த ரம்யாவுக்காக 1 வருடம் அவங்க வந்து ஹாஸ்டல்லேருந்து ஃபீஸ் வாங்கல. இப்ப அவங்களால தொடர்ந்து பராமரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கிறபோது, கட்டணம் கட்டுறதுக்கு இவங்கள சார்ந்த யாருமே இல்லாததுனால, இவங்களுக்கு வந்து இவங்க ரம்யா வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில தான் இவங்கள வந்து பராமரித்து இந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்ட அந்த பக்கத்தில் உள்ளவங்க அப்பப்போ இந்த ரம்யாவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, உணவு, தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கி வரையும் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. ரம்யாவுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு. நிச்சயமாக இப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து இந்த ஹாஸ்டலுக்கு நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ரம்யாவுக்கு ஒரு பாதுகாப்பாக நிரந்தரமான ஏன்னா இவங்க 7வது படிக்கிறாங்க. இங்கே 8ஆம் வகுப்பு வரையும் தான் இங்கே இருக்க முடியும். இன்னும் 1 வருடத்துக்கு பிறகு இவங்க வெளியில் போகிற ஒரு சூழல் வந்துடும். அதனால் இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் இந்த ரம்யாவுக்கான ஒரு நல்ல ஆதரவை கொடுக்கணும், அதுவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம்.